மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது. இந்த நீலக்கொடி சான்றினை 2025-26 ஆண்டில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் உள்ள திருவான்மியூர், பாலவாக்கம், புத்தண்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்புதுப்பட்டு மற்றும் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சாமியார்பேட்டை ஆகிய 6 கடற்கரையில் பெற்றிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். காற்று மாசுபாட்டையும் கார்பன் தடங்களையும் குறைத்திடும் நோக்கில் மாநில போக்குவரத்து கழகங்களில் 700 டீசல் பேருந்துகளை இயற்கை எரிவாயு மூலம் CNG இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைப்பு செய்திட தமிழ்நாட்டு மாசு கட்டுப்பாடு வாரிய நிதியை கொண்டு 70 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். கழுகுகள், பருந்துகள் மற்றும் வல்லூர்கள் உள்ளிட்ட வேட்டையாடும் பறவைகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாப்பதால் பல்லுயிர் பெருக்கத்தினை உறுதி செய்திடும் குறியீடாக வேட்டை பறவைகளின் இருப்பினை சூழலியலாளர்கள் கருதுகின்றனர். தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருநெல்வேலி, மதுரை அரிட்டாபட்டி மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் காணப்படும் இவ்வகை வேட்டை பறவைகள் அண்மை காலமாக வாழிட சிதைவு, நச்சுப்பொருட்களின் பரவல் ஆகியவற்றின் காரணமாக பெரும் வாழ்வியல் சிக்கலை எதிர்கொண்டு வருகின்றன. எனவே வேட்டை பறவைகளின் வாழிடங்களை பாதுகாத்திட உரிய திட்டங்களை தீட்டவும் உள்ளூர் மக்களிடம் உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அமைப்பு ஒன்று அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் நிதியினை கொண்டு உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தீவின் முனையில் அமைந்துள்ள தனுஷ்கோடி பகுதி மணல் திட்டுக்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நில காடுகள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் தாயகமாகவும் பூனாரை உள்ளிட்ட வலசை பறவைகள் இடம்பெறுவதற்கான மத்திய ஆசிய பறக்கும் பாதையின் முக்கிய பகுதியாகவும் கருதப்படுகிறது. எனவே புலம்பெயர்ந்த ஈரநில பறவைகளுக்கான வலசை பாதையாக விளங்கி பல்லுயிர் சமநிலையை பாதுகாக்கும் வகையில் தனுஷ்கோடி பகுதியை பூனாரை பறவைகள் சரணாலயமாக அறிவித்திட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம் நிலப்பரப்பு அதன் வரலாறு மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்றது. சங்ககால இலக்கியங்களிலே கொண்டாடப்பட்டு நாளடைவில் வாழ்விட சிதைவுக்கு உள்ளான இப்பகுதியின் வனச்சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் வகையில் சுமார் 1000 ஹெக்டேர் பரப்பளவில் அழிந்து வரும் தமிழ் நிலப்பரப்பிற்கு உரிய மர இன வகைகளின் பாதுகாப்பையும் சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பல்லுயிர் பூங்கா மேல்செங்கம் பகுதியில் நிறுவப்படும். இப்பூங்காவில் பசுமை பரப்பு மட்டுமன்றி இயற்கை சுற்றுலா வசதிகளும் இடம்பெறும். முதற்கட்டமாக 10 கோடி ரூபாய் நிதி இம்முயற்சிக்காக வழங்கப்படும். உலக மகளிர் தின விழாவில் மகளிருக்கென பிரத்யேக பிங்க் ஆட்டோ அறிமுகம் செய்வதில் தமிழக அரசு பெருமை கொள்கிறது.